பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு துதி உண்டாகவும் இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் 326வது பாமாலை பாடுவோம். பாமாலை 326. ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். சுத்தமாக்கி சிறைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சென்றோம் பாதுகாத்தும் வருவே. ஜீவ தண்ணீரண்டை என்றோம் ஏழை பார செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷேவே. இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷேவே. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே. மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடி. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடி. நாம் ஆண்டவரை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்ப்பித்த உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம்
சர்வல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவதைப் போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக்கே. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்க எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் அவர்களுடைய இல்லங்களிலே உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்போது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று, எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதிகள், கேட்க இருக்கிற செய்தி, ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து கொடுக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கிருபை பாராட்டும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 21 முடிய வசனங்கள் 8 துவங்கி. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அச்சாலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேவையும் யோகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் வந்து, வாசற்படியை காக்கிற லேவியர் மானசையிலும் எப்பிராயிலும் இஸ்ரவேலிலும் மீதியானவர்களிலும் கையிலும் யூதா பென்யமின் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்பு மரங்களையும் பாவுவதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசைகாரருக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரையின் புத்திரரில் யோகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோகாத்தியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தார்கள். இந்த லேவியர் எல்லோரும் கீத வாக்கியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலையை செய்கிறவர்களாயும் எல்லோரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காரருமாய் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரணையாகிய இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிரத்தியனாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானின் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சாம்பிரத்தனாகிய சாப்பானுக்கு ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பரத்தியானாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது,
கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்திலுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரிது என்றான் என்பதே. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 7 வரை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பெண் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவனாய் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கொள்ளக்கூடாதமாயிருக்கிற அதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருந்ததையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதினால் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்குள் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவருடத்தின் கனியை புசிக்க கொடுப்பான் என்று எழுது. வாசிக்க தெரிந்த வேத பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி,
இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாகம் வாஸ்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜெபம் செய்வோம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பன் நிறைந்த நல்ல தகப்பனே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் குடும்பமாக பல இடங்களிலே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் கால அட்டவணைப்படி இந்த நாளிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தை மீண்டும் கண்டறிதல். விசுவாசத்தை மீண்டும் கண்டறிதல். ரீடிஸ்கவரிங் தி ஃபெய்த். ரீடிஸ்கவரிங் தி ஃபெய்த். இந்த நாள் உலகம் முழுவதும் ரிஃபர்மேஷன் சண்டேவாக, சீர்திருத்த ஞாயிறு என்று உலகம் முழுவதும் இந்த தலைப்பிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய மத்திய ஆலயத்தின் சார்பிலே விசுவாசத்தை மீண்டும் கண்டறிதல், டிஸ்கவரிங் தி ஃபெய்த் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசத்தை பற்றி ரவீந்திரநாத் தகூர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அருமையான எல்லோரும் அறிந்த நபர். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராயிருந்தாலும் விசுவாசத்தை குறித்து இப்படியாக குறிப்பிடுகிறார். Faith is the bird that sings while dawn is still in dark. Faith is the bird that sings while dawn is still in dark. அதாவது விசுவாசம் என்பது
விடியல் வருவதற்கு முன்பு அதிக இருட்டோடே கூவுகிற பறவையை போன்றது என்று கூறுகிறார். A renowned theologian, ஜெர்மன் தியாலோஜியன் இப்படியாக குறிப்பிடுகிறார். விசுவாசத்தை குறித்து அவர் இப்படியாய் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். Faith is the attitude to complete trust in Christ. Faith is the attitude of complete trust in Christ. அதாவது ஒருவர் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கை தான் விசுவாசம் என்று புல்ட்மேன் ஜெர்மன் இறையியல் வல்லுனர் இப்படியாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தலைப்பின் கீழே 3 விதமான தலைப்புகளிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலாவது தலைப்பு என்னவென்றால், சீர்திருத்தத்தின் மூலம் விசுவாசத்தை கண்டறிதல். ரீடிஸ்கவரிங் ஃபெய்த் த்ரூ ரிஃபர்மேஷன். That is done by Martin Luther. இரண்டாவதாக, யோசியாவின் சீர்திருத்தம் நம் விசுவாச குறைச்சலை உணர செய்கிறது. Josiah's reforms help us to realize our faithlessness. மூன்றாவதாக, இயேசுவின் வல்லமை உண்மையான விசுவாசத்தை பெற உதவுகிறது. Jesus' power and authority help us to have true faith. இந்த 3 தலைப்புகளிலே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தலைப்பு சீர்திருத்தத்தின் மூலம் விசுவாசத்தை கண்டறிதல். ரீடிஸ்கவரிங் ஃபெய்த் த்ரூ ரிஃபர்மேஷன், டன் பை மார்ட்டின் லூத்தர் இன் 16th century. 15வது 16வது இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள். ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அவர்கள் அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் உலகெங்கும் இந்த சீர்திருத்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நமக்கு அந்த அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே வராததினாலே நமக்கு இந்த 25ஆம் தேதி நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆகினாலே ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சீர்திருத்த செயலுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் யார் என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக மார்ட்டின் லூத்தர் அவர்கள். அவருடைய கொள்கைகளும் வழிகாட்டுதலுமே என்று சொன்னால் அது மிகையாகாது. மார்ட்டின் லூத்தரின் கொள்கைகள் அவர் பணியாற்றி வந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் கொள்கைகளுடன் வேறுபட்டிருந்தது. ரோமன் கத்தோலிக்க சபையில் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சமய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அல்லது கொடுத்தார்கள். அச்சபை விண்ணுலக திறவுகோலை தன்னகத்தே பெற்றிருக்கிறது என்றும், சமய சடங்குகளை முறையாக செய்பவர்கள் மட்டுமே விண்ணுலகத்திற்கு செல்ல முடியும் என்றும், திருச்சபை நியமிக்கும் கட்டணத்தை செலுத்தி பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த பாவ மன்னிப்பின் சீட்டை கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியம் மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தையை உருவாக்கியது. இதுதான் திஸ் இஸ் கால்ட் சேல் ஆஃப் இன்டல்ஜென்ஸ் என்று அழைக்கிறார்கள். சேல் ஆஃப் இன்டல்ஜென்ஸ். டாக்டர் பிலிப் ஷெப் wrote the following in his book called History of Christian Church. He wrote,
he wrote the following few lines. In 1515, Pope Leo, that is in 16th century, Pope Leo was the supreme power, more than emperor in Europe. Pope Leo in 1515 announced a sale of pardon letters which called as indulgence. Those who purchased these indulgence were promised that their sins will be pardoned, forgiven, and they are assured to go to heaven. கிபி 1515 போப் லியோ ஐரோப்பா கண்டத்தில் அரசர்களை காட்டிலும் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்தவராய் இருந்து சேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், தான் அனுப்பிய பாவ மன்னிப்பின் கடிதத்தை மக்கள் விலைக்கு வாங்கி தங்கள் பாவங்களின் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் நேரடியாக பரலோகம் செல்வதற்கான வழியை இந்த கடிதம் கொடுக்கிறது என்று டாக்டர் பிலிப் ஷெப் தனது கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாறு என்கின்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தவறான போதனைகளை எதிர்த்து 95 நியாயங்களை எழுதி மார்ட்டின் லூத்தர் பணிபுரிந்த லித்தன்பர்க் ஆலய கதவில் ஒட்டினார். இவை மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வை கொடுத்தது. இதன் அடிப்படையில் மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்து சீர்திருத்த சபையை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்முடைய புரோட்டஸ்டன்ட், what do you mean by protestant? We protest against the Catholic Church. Catholic Church's rules and regulations, the rules and regulations of the Catholic Church. Martin protested against all these rules and regulations. ஆகவே மார்ட்டின் இந்த புரட்சி செய்ததின் நிமித்தமாக உண்டாக்கப்பட்ட திருச்சபைகள் தான் புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகள். அதனுடைய ஒரு வளையத்திற்குள்ளாக வருகின்றவர்கள் தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை என்பதை நான் உங்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இத்தகைய சீர்திருத்தங்களுக்கு காரணம் அவர்களுக்குள் ஆழமாக வேரூன்றிருந்த கடவுளின் விசுவாசமே தவிர வேறொன்றுமில்லை. விசுவாசத்தை குறித்து புல்ட்மேன் என்று சொல்லுகிறதான ஒரு இறையியல் வல்லுநர் இப்படியாக கூறுகிறார். புல்ட்மேன் என்று சொல்லுகிறதான இறையியல் வல்லுநர் என்ன கூறுகிறார் என்றால், கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கை அரைகுறையான நம்பிக்கை, அரைகுறையான விசுவாசம் அல்ல. முழுமையான நம்பிக்கை அவர்களுக்கு வேண்டும். இந்த முழுமையான நம்பிக்கையை மார்ட்டின் லூத்தர் தன் வாழ்க்கையிலே பெற்றிருந்தார். ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்களை வழிநடத்துவது சரியல்ல. பாவ மன்னிப்பு, அந்த கடிதத்தை எழுதி கொடுத்து தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் திருச்சபையில் இருக்கக்கூடாது என்று மார்ட்டின் லூத்தர் அந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வந்து புரட்சி செய்தார். திருச்சபையை சீர்திருத்த பண்ணினார். திருச்சபை மறுமலர்ச்சி பெற்று இன்றைக்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சபைகள் வேகமாக வளர்ந்து வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டில் வாழும் நாம் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலேயும் சில அடிப்படை கோட்பாடுகளை, சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட முடியாமல் நம்முடைய விசுவாச வாழ்வில் நாம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறோம். இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபையிலே மற்றுமொரு சீர்திருத்தம் வர வேண்டும். அதற்கு மற்றுமொரு மார்ட்டின் லூத்தர் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த புரோட்டஸ்டன்ட் திருச்சபையில் ஒருவேளை அங்கத்தினர்கள் இருக்கலாம்,
ஆனால் அதற்குள்ளாக பார்க்கிற பொழுது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிவதில்லை. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளை பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் சண்டைகளை பார்க்கிறோம். என்னவென்றால் இந்த கான்ஸ்டிடியூஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பவர் குரூப்பிசம், இவைகள் நம்முடைய திருச்சபையில் அதிகமாக காணப்படுகிறது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் முடிவின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். We must realize that we are going in a different way. நம்முடைய விசுவாசம் வேதத்திலே சொல்லப்படுகிற விசுவாசத்திற்கு சற்று வித்தியாசமான முறையில் அது பயணிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே இந்த விதமான ஒரு புரட்சியை இன்றைக்கு நாம் திருச்சபையிலே ஏற்படுத்த வேண்டும். நம்ம மார்ட்டின் லூத்தரை போன்ற ஒரு தைரியமான ஒரு மனிதர், மார்ட்டின் லூத்தரை போன்ற பக்தி வைராக்கியம் உள்ளவர், மார்ட்டின் லூத்தரை போன்ற ஒரு ஆண்டவருடைய சிறப்பான அதிகாரத்தை, பாதுகாப்பை பெற்ற ஒரு மனிதர். மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் அங்கே அந்த ஜெர்மன் தேசத்தில் இருந்த ராஜாக்கள், போப்பாண்டவர் அவர்கள் இந்த மார்ட்டின் லூத்தர் திருச்சபைக்கு விரோதமாக எழுந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பேசுகிறார், செய்கிறார் என்று சொல்லி அவரை கொலை பண்ண வேண்டும் என்று பல இடங்களிலே அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். பலர் மூலமாக அவர் பிடித்து போப்பிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவரை பத்திரமாய் பாதுகாத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை அந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற அரசர்கள் மூலமாகவே அவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு ஃப்ரீ வர்ஷிப், ஆண்டவரை எளிதான வேதம் சொல்லுகிற முறையில் திருச்சபை அமைக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மார்ட்டின் லூத்தருடைய சிந்தனைக்கு ஏற்றபடி இருக்கிறதா அல்லது மார்ட்டின் லூத்தருடைய சிந்தனைக்கு மாறுபட்டு இருக்கிறதா என்பதை நான் உங்களிடத்திலேயே வைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும். In what way I am related to the church? Am I speaking the right way? Am I doing things right way which the Bible expects within the church? திருச்சபைக்குள்ளாக நான் நடக்கிற நடை, என்னுடைய பார்வை, என்னுடைய உறவு, என்னுடைய ஐக்கியம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சீர்திருத்தம் மூலமாக விசுவாசத்தை கண்டறிதல். மார்ட்டின் லூத்தர் இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ததினாலே உலகெங்கிலும், எங்கே, இங்கிலாந்து தேசத்தில், ஜெர்மன் தேசத்தில், ஐரோப்பா கண்டத்தில், இங்கிலாந்து தேசத்தில், அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இப்படிப்பட்டதான ஒரு மறுமலர்ச்சி திருச்சபையிலே மறுமலர்ச்சி உண்டானது. திருச்சபைகளிலே சீர்திருத்தம் உண்டானது. அதனுடைய அடிப்படையில் உண்டான திருச்சபைகள் தான் நம்முடைய திருச்சபைகள். மேற்கத்திய நாடுகளிலே திருச்சபை மக்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். நீங்கள் உலகெங்கிலும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய தேசத்துக்கு வேலூருக்கு வந்தார்கள். பல மிஷனரிமார்கள் பல இடங்களில் வந்து திருச்சபைகளை உருவாக்கினார், தியாகம் செய்து உருவாக்கினார்கள். வேலூரில் பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான காரியத்தை நாம் சொல்லலாம். ஊரிஸ் கல்லூரியை சொல்லலாம், நம்முடைய திருச்சபைகள், வேலூர் பேராயம், சிஎம்சி மருத்துவமனை, ஸ்கடர் மருத்துவமனை, ராணிப்பேட், இப்படி பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் விருதம்பேட், டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ராணிப்பேட், பல இடங்களிலே நிறுவனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இவைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால்
மிஷினரிமார்களுடைய தியாகத்தின் மூலமாக நமக்கு அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, யோசியா சீர்திருத்தம் நம்முடைய விசுவாச குறைச்சலை உணர உதவுகிறது. Josiah's reforms help us to realize our faithlessness. நம்முடைய விசுவாச குறைச்சலை உணர செய்கிறது. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதிலே இருக்கிற உண்மை என்னவென்றால், அம்மோன் என்ற ராஜாவினுடைய மகன் யோசியா ஆவான். அவன் இஸ்ரவேலை 31 வருடம் அரசாண்டான். இவனுடைய தாத்தா, ஒருவேளை 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எவன் மனாசே, அவன் தகப்பனாகிய இசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை அங்கு செய்கிறது பார்க்கிறோம். மனாசே கர்த்தருக்கு விரோதமாக ஆட்சி செய்தார், பாகாலுக்கு பலிப்பீடங்களை கட்டினார், தன் மகனை நெருப்புக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். யோசியாவின் தகப்பனாரும் அவன் தந்தை மனாசேயின் வழியிலே நடந்து கடவுளுக்கு பொல்லாப்பு செய்தான். ஆனால் இந்த யோசியாவோ யூதாவில் உள்ள அனைத்து சிலை வழிபாடுகளையும் ஒழித்து கட்டினான். தனது 18வது வயதிலே ஆலயம் பழுது பார்க்கும் வேலையை அவன் செய்தான். 21வது வசனம் சொல்லுகிறது, மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவற்றுக்கு கீழ்ப்படிய உடன்படிக்கை செய்தார். 2 நாளாகமும் 35:1 வாசிக்கிற பொழுது 2 நாளாகவும் 35:1 வாசிக்கிற பொழுது, யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். யோசியாவினாலே மாத்திரம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் செய்ய முடிந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது 2 நாளாகவும் 3:2 வாசிக்கிற பொழுது, அவன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே அவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது 2 நாளாகவும் 34:8 படி வரிப்பணத்தின் மூலம் ஆலயத்தை பழுது பார்த்தான் என்றும், 34:21 படி சீர்திருத்தத்துக்கு தீர்க்கதரிசியிடம் விசாரிக்க அவன் ஆள் அனுப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசியா செய்த இந்த காரியங்களை நாம் இன்றைக்கு செய்ய முடியுமா? யோசியா இந்த 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாகவும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். லேவியரில் சிலர் கணக்கரும் மணியக்காரருமாக வாசற்களே காவல் காக்கிறவருமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது தலைப்பிலே இயேசுவின் வல்லமையும் அதிகாரமும் உண்மையான விசுவாசத்தை பெற நமக்கு உதவுகிறது. ஜீசஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் us to have right faith. இங்கே ஒரு சிறிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை உள்ள இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது தேவாலயத்தை சுத்தப்படுத்தும் பகுதியை இங்கே பார்க்கிறோம். வசனம் 13 பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் பக்தியுள்ள யூதர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக எருசலேம் பட்டணத்திற்கு வந்தார்கள், வருவது வழக்கம். லூக்கா சுவிசேஷம் 2:41 இதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின் முதல் முறையாக தமது சீஷருடன் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வருகிறார். இங்கே 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவாலயத்தில் உள்ள ஆடு மாடுகள் புறாக்கள் துரத்தப்பட்டதற்கு காரணம் அவைகள் நிறுத்தப்பட்ட அல்லது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம் யூதர் அல்லாத மற்ற மக்கள் வந்து வழிபடும் இடமாக கருதப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ரோம நாணயத்திலே காணிக்கை செலுத்த முடியாது. ஆலயத்தின் வெளியே இருக்கும் காசுக்காரிடம் போய் மாற்றிய பிறகுதான் அங்கே வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். சபை தலைவர்கள் வைத்திருக்கும் ஆடு மாடுகளை தவிர ஏழை மக்களின் சொந்த ஆடுகள் மாடுகள் ஒருவேளை பழுதானவைகள் இருக்கலாம். அவைகளை ஏழை மக்கள் கடவுளுக்கு பலி செலுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே இருந்தது. சபை தலைவர்கள்
ஏற்படுத்தினபடியால் இயேசு தேவாலயத்தை அங்கே சீர்படுத்த விரும்பினார். தேவாலயத்தில் பயன்படுத்தப்படும் விசேஷித்த பணத்தை வாங்கிக் கொள்வதற்காக தங்கள் பணத்தை கொடுத்து வேறு பணத்தை மாற்றும் வேலை அங்கு தேவாலயத்தின் முற்றத்திலே வைத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்தபடியால் அங்கே அநியாயம் நடந்தது. அந்த லாபம் ஈட்டும் வேலையை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். 16வது வசனத்தின்படி இயேசு தேவாலயத்தை என் பிதாவின் வீடு என்று சொல்லி அங்கே அழைக்கிறது குறித்து வாசிக்கிறோம். பிதா வாசம் செய்யும் இடம். அங்கே என்ன இருக்க வேண்டும் என்றால் அங்கே அவசியம் ஒழுக்கம் இருக்க வேண்டும், கடவுள் பயம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆலயத்திலே அது அங்கே நடைபெறவில்லை. சங்கீதம் 69:9 சொல்லுகிறது, தம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எருசலேம் ஆலயத்தை சுத்திகரிக்க செய்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் 69:9 எழுதி வைத்திருக்கிறார். இறை மக்கள் கடவுளுடைய உண்மையாக வழிபட தடையாக இருந்த யாவையும் நீக்கி போட இயேசு வந்தார். இயேசு தமது வல்லமையினாலே தமது அதிகாரத்தை பயன்படுத்தி இதை யாரும் எதிர்க்கக்கூடாது என்று சொல்லி தாமாகவே அந்த திருச்சபையை அதிலே காணப்பட்ட குறைவுகள் எல்லாம் நீக்குவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்தார். இயேசு தேவாலயத்தை சுத்திகரிப்பதன் மூலம் தம்மை மேசியாவாக்க அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு தேவாலயத்தின் மாண்பை காக்கின்றவராக, தேவனுடைய மகிமையும் கனத்தையும் குறித்து கவலை உள்ளவராக அவர் இந்த தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்கிறார். ஆக அதே கடவுள் எபிரேயர் 13:8 படி நேற்றும் இன்றும் மாறாத கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய திருச்சபை சுத்தம் பண்ணப்பட வேண்டும், சீர்பணப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே விசுவாசம் வளர வேண்டும். ஆகவே இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய இருதயம் சீர்படுத்தப்பட வேண்டும். இருதயத்திலே காணப்படுகிற கெட்ட எண்ணங்கள், இருதயத்திலே காணப்படுகிற மாசுகள், இருதயத்திலே காணப்படுகிற பாவங்கள், அக்கிரம சிந்தைகள், இவைகள் முதலாவது நீக்கப்பட்டால்தான் பொறாமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், எல்லா கெட்ட எண்ணங்களும் இந்த இருதயத்தில் இருந்து தான் வெளிவருகிறது. இருதயம் சுத்தமாக இருக்கும் என்றால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிற விதமாக, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இருதயம் சுத்தமாக இருக்கணும். அதான் எசேக்கியேல் 36 வாசிக்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டாங்க, என்ன பண்ணப்படும்? அங்கே சதையான இருதயம் கொடுக்கப்பட வேண்டும். சதையான இருதயம் இருக்கிற பொழுது தான் அங்கே உணர்வுகள் இருக்கும், அங்கே பயம் இருக்கும், அங்கே நடுக்கம் இருக்கும், அங்கே திகில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 தலைப்புகளிலே உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, சீர்திருத்தத்தின் மூலம் விசுவாசத்தை கண்டறிதல், ரீடிஸ்கவரிங் ஃபெய்த் த்ரூ ரிஃபர்மேஷன் பை மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லி பார்த்தோம். 1. இரண்டாவதாக, யோசியாவின் காலத்திலே நடந்த சீர்திருத்தம் விசுவாச குறைச்சலை உணர செய்கிறது. ஜொசையாஸ் ரிஃபார்ம்ஸ் ஹெல்ப் us to realize our faithlessness. 3ஆவதாக பார்த்தோம், இயேசுவினுடைய வல்லமை, உண்மையான அதிகாரம் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை கண்டடைய செய்கிறது. இந்த ரெஃபர்மேஷன் சண்டே பொழுது நாம் நம்முடைய நிலைமை, நம்முடைய சிந்தை, நம்முடைய விசுவாசம், பக்தி இவைகள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாய் எதை பேசினாலும், எதை செய்தாலும், எதை சிந்தித்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் செய்கின்ற பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி செய்ய ஆண்டவர் தாமே கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தள்ளினார். பரமலுக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசு சபையும் பசுவோடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் 197வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 197. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும் நித்திய ஜீவனை பீடிக்க லோகத்தை ஜெயிக்க தீரமை அழிக்கவும் சாவே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கழிக்கவும் தேவன் நோகந்தூனை தானங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம். இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பீடி நீ. விசுவாச கேடகத்தை பீடி நீ. பண்டையரந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தார் பேரு, நல்ல தொண்டன் ஆபே முதலான வைதிகரை தொகுத்து வெவ்வேறு விண்டுரைக்கு பெருந்தீயணைத்ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டீதமாய் வெற்றி கொண்டதும் மாம்பல காரியங்களையும் பாரிது மாஜயம். பிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பீடி நீ. விசுவாச கேடகத்தை பீடி நீ. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்காய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, 16வது நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபையிலே எடுத்த சீர்திருத்த நல்ல காரியங்களுக்காய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய 600 வருடங்களை கழித்த பிறகு இன்றைக்கும் திருச்சபைகள் மாற்றம் இருக்க வேண்டும், திருச்சபைகளிலே சீர்திருத்தம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுவாமி, ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையில் இப்படிப்பட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சிறப்பாக எங்களுடைய இருதயம், அதில் காணப்படுகிற அலங்கோலங்கள், குடும்பங்களிலே காணப்படுகிற அலங்கோலங்கள், திருச்சபையிலே காணப்படுகின்ற நிலை குலைந்த ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி.
எங்களிலே குறைகள் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய குறைவுகளெல்லாம் நீக்கி போட்டு சுவாமி நிறைவான பெருக்கமான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய மத்திய ஆலயத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் சுவாமி. சிறப்பாய் இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே பலருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே இழப்புகள் வந்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய பெற்றோர்களையும் ஆண்டவர் உடன்பிறப்புகளையும் இழந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய முடிய ஆறுதலை, சமாதானத்தை தாரும். இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்ட வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை நீட்டி தொட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் செய்தித்தாள்களிலும் டிவி நியூஸ் செய்திகளிலும் நாங்கள் கேட்கிற வண்ணமாக இந்த கொரோனா தொற்று அந்த வியாதியிலிருந்து சற்று ஆண்டவரே குறைவு காணப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய பர்சன்டேஜ் ஆண்டவரே குறைந்து காணப்படுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம், செய்தி மூலமாக அறிந்து கொள்கிறோம் சுவாமி. அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றிலிருந்து எங்களுக்கு பூரண ஆண்டவரே விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். அதற்காக எங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்திலே அதனுடைய நிர்வாகம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற மத்திய ஆலயத்தை அல்லாத பிற சபைகள் அதனுடைய அங்கத்தினருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே இருந்து இந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக ஆண்டவரே உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உடைய சமாதானத்தை, உடைய சந்தோஷத்தை, பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டு கர்த்தர்களை வழிநடத்தினதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக, அவர் ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். Thank you so much.